அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசு தரும் வாழ்வு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 59 முடிய. யூதர்கள் பல இயேசுவை பழித்தாலும் வேறு பல அவரை ஏற்றுக்கொண்டனர். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொண்டு நம்பியோர் என்றுமே சாகார் என்கிறார் இயேசு. இதுவும் யூதர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தருகிறது. மனித யாவரும் சாவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். எவருமே என்றென்று வாழ மாட்டார்கள் என்பதை உங்கள் மூதாதை இப்போது இருக்கிறார்களா? இறைவாக்கினர்களும் என்றென்று உயிரோடு இருப்பார்களோ என்னும் சொற்களால் சக்கரியா இறைவாக்கினர் தெளிவாக கூறியுள்ளார். அது மட்டுமன்று, இஸ்ரேலின் அரசர்கள், நீதி தலைவர்கள், குலமுதுவர் அனைவருமே இறந்துவிட்டனர். தந்தை ஆபிரகாம் கூட இறந்து விட்டார். அப்படி இருக்க நேற்று முளைத்த இந்த தச்சன் மகன் என்னில் நம்பிக்கை கொள்வோ என்றுமே சாகார் என்று கூறுவதா என கூச்சலிடுகின்றன கூட்டத்தார். தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ என கேட்கின்றன. இயேசு நிலை வாழ்வு பற்றி பேச அதை உடற்சாவு என்று தவறாக புரிந்து கொண்டு யூத இவ்வாறு முறையிடுகின்றன. ஆபிரகாமை விட தாமே பெரியவ என்று மறைமுகமாக சொன்ன இயேசு இப்போது அதனை வெளிப்படையாக கூறுகிறார். ஆபிரகாம் தம் நாளை கண்டு மகிழ்ந்ததாக கூறுகின்றார். இதன் பொருள் என்ன? பலரும் பலவிதமாக கூறுகின்றனர். ஆபிரகாம் விண்ணகத்தில் இருப்பதால் உலகில் நிகழ்வன அனைத்தும் அவருக்கு தெரியும். ஆகவே மீட்பராகிய தாம் பிறந்த பொழுது அதை கண்டு அவர் மகிழ்ந்தார் என்ப சிலர். வேறு சிலர், உன் வழியாய் மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று இறைவன் ஆபிரகாமுக்கு உரைத்த போது ஆபிரகாம் உலகுக்கு ஆசி கொண்டு வரும் தம் வித்தாகி மெஸ்ஸியாவை காட்சியில் கண்டு மகிழ்ந்தார் என்ப. இன்னும் சில, இறைவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த காட்சியின் இஸ்ரேலின் பிற்காலத்தை காட்டிய போது இஸ்ரேல் வரலாற்றின் மையமான மீட்பரி வருகையும் காட்டினார். அதை கண்டு அவர் மகிழ்ந்தார் என்ப. பொதுவாக 50 வயதில்தான் லீவியர்கள் ஓய்வு பெறுவர். ஓய்வு பெறும் வயது கூட உனக்கு ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாய் என்று கேட்டவுடன் இயேசு அவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியை கொடுக்கின்றார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்கிறார். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று அவர் கூறவில்லை, நிகழ்காலத்தில் கூறுகிறார். ஆம், அவர் பிறக்கும் முன்னே நான் இருக்கிறேன் என்றார். அது அவரது காலங்கடந்த தன்மை விளக்குகிறது. நாமே இருக்கின்றவராக இருப்பவர் என உரைத்த கடவுளை ஒத்தவர் என்பதை காட்டுகிறது. இது அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. எனவே அவரை கொல்ல முயல்கின்றனர். ஆனால் இயேசு நேரம் இன்னும் வரவில்லையே. எனவே இயேசு அவர்களை விட்டு தப்பிவிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி நூல்களில் யோவான் நற்செய்தி புரிவதற்கு சற்று கடினமான ஒன்றாக இருக்கிறது. அவர் நற்செய்தியில் இறையியல் கருத்துக்கள் மிக ஆழமானதாக இருக்கிறது. ஆனால் அவரின் நற்செய்தி அடிப்படை புரிந்து கொண்டால் மிக எளிதாக அவரின் நற்செய்தியை புரிந்து கொள்ளலாம். யோவான் நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் நாம் இதுவரையில் பார்த்திராத கடவுளின் மறுச்சாயல்தான் இயேசு. இயேசு வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்கிற கருத்தை மையமாக வைத்து தனது நற்செய்தியை எழுதுகிறார். ஆபிரகாம் வாழ்வதற்கு முன்னால் நான் வாழ்கிறேன் என்று இயேசு சொல்வதன் கருத்தை நற்செய்தி நூலின் மையத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால் நமக்கு அது மிக எளிதானதாக இருக்கும். இயேசுவிலும் மனிதர் மட்டும் குடிகொண்டிருக்கவில்லை, மாறாக கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்வு இருக்கிறது. தொடக்கத்தில் கடவுளால் முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாழ்வு இயேசுவில் இருக்கிறது. அதனை கொடுப்பதற்காகவே இயேசு வந்திருக்கிறார். முதல் மனிதன் வழியாக நாம் இறைவன் கொடுத்த வாழ்வை இழந்தோம். இன்றைக்கு கடவுளை அந்த இழந்த வாழ்வை கொடுக்க இயேசு வழியாக நம்மில் ஒருவராக இருக்கிறார். இயேசு செய்த புதுமைகள் அனைத்துமே
கடவுள் வாழ்வை கொடுக்க வந்ததன் முன் அடையாளமாக இருக்கிறது. வாழ்வை கொடுக்க வந்தவ கடவுள் என்கிற கருத்தின் உண்மையை நாம் உணர வேண்டும் என்பதே இந்த நற்செய்தி பகுதி நமக்கு தரக்கூடிய செய்தியாகும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் நாம் அனைவரும் இயேசு வழியாக கடவுள் நமக்கு கொண்டு வந்திருக்கிற வாழ்வை உணர வேண்டும். அவர் தருகிற அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை அவசியமாகிறது. நாம் இயேசு மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டி இந்த நாளில் மன்றாடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் மீது நான் உண்மையான நம்பிக்கை வைத்துள்ளேனா? வாழ்விழந்தவர்களுக்கு வாழ் கொடுக்க நான் முன் வருகின்றேனா? இயேசு தரு ஆழமான போதனைகளின் கருத்தை உணர்ந்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது அன்பு மகன் இயேசு மீது உண்மையான நம்பிக்கை கொள்ளவும், வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முன்வரவும், இயேசு தரும் ஆழமான போதின் கருத்தை உணர்ந்து வாழவும் வரம் தாரும். ஆமென்.